இந்த பெயர் ஒரு மனிதனில்லை, ஒரு புரட்சி. 1906இல் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தான். ஆனா அவன் மனசு சாதாரணமில்ல. அநியாயம் பார்த்தால் உடனே எரியும் தீ. ஜாலியன்வாலாபாக் மேசக்கர், அந்த நாளின் இரத்தம், 1000 உயிர்களின் அலறல் அவன் உள்ளத்துல ஒரு தீயை ஏற்றியது. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்டில் காலடி வைத்தான். சுதந்திரத்துக்கான அவன் பயணம் அங்கேயே தொடங்கியது. நீதிமன்றம் கேட்டது, உன் பெயர் என்ன? அவன் சிரிச்சான், ஆசாத். தந்தை பெயர் ஃப்ரீடம், முகவரி ஜெயில். அந்த நொடியில் ஒரு புரட்சியாளர் பிறந்தான். நிழல்களில் பயிற்சி, காடுகளில் ஓட்டம், துப்பாக்கி சத்தம் அவனுக்கு இசை. அவன் உருவானான் ஒரு போராளி. பகத்சிங் போன்ற வீரர்களுடன் இணைந்து ஒரு தீயை உருவாக்கினான். அது நாடு முழுக்க பரவியது. கக்கோரி ட்ரெயின் ராபரி, ஒரே ஒரு தாக்குதல், ஆங்கிலேயர்களின் நெஞ்சில் பயத்தை விதைத்தது. ஒளிந்த வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் மரணத்துடன் விளையாட்டு. ஆனா அவன் பயப்படல, ஏன்னா அவன் பெயரே ஆசாத். ஆனால் நிழல்களில் வந்தது துரோகம். நம்பிய ஒருவன் அவனை விற்றான். ஆல்ஃபிரட் பார்க், ஒரு அமைதியான இடம். ஆனா அந்த நாள் அது ஒரு போர்க்களம். தனியாக இருந்தாலும் 100 பேருக்கு சமம். ஒவ்வொரு குண்டும் ஒரு எதிர்ப்பு. கடைசி ஒரு குண்டு, ஒரு முடிவு. நான் பிடிக்கப்பட மாட்டேன். அவன் சுட்டான். ஆனா அது தோல்வி இல்ல, அது ஒரு சுதந்திர அறிவிப்பு. அவன் இறந்தான். ஆனா அவன் சிந்தனை இல்லை. இன்று வரை ஒவ்வொரு இந்தியனின் இதயத்தில் ஆசாத் இன்னும் உயிருடன் இருக்கிறான். இந்தியா ஃபயர். ஆசாதாக வாழ்ந்தவன் ஆசாதாகவே இறந்தான்.